வெல்கம் பேக் டு மை சேனல். ஐம் பிரவீனா. நம்ம வந்துட்டு ஜென்யூன் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் க்ரௌட் டெஸ்டிங் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். டெஸ்டிவோ மேஜராக பார்த்துட்ருக்கோம். நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது புரியணும்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். அப்போ தான் இதுக்கான என்ன மீனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். யூசர் ஸ்டோரி எக்ஸிக்யூஷன் எப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. அது எப்படின்னு பார்த்துடலாம். யூசர் ஸ்டோரிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓவர்வியூவில் ஒவ்வொரு ஃபீச்சருக்கு கீழேயும் யூசர் ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. அதாச்சும் இப்போ வந்து ஹோமு, கார்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபீச்சருக்கு கீழேயும் யூசர் ஸ்டோரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட்டில் வந்துட்டு ஆட் டு ப்ராடக்ட் கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அந்த யூசர் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸ்டார்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த ஓவர்வியூவில் அந்த ஃபீச்சருக்கு கீழே ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்செப்டட் அப்படிங்கிறது அந்த இதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்ட்டுங்கிறத பட்டன் வந்து எனேபிள் ஆகும். மறந்துட வேணாம், அது எனேபிள் ஆகணும். அதுவும் இல்லாமல் உங்கள் வந்து செஷன் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுமே இருக்கும்போது தான் வந்துட்டு யூசர் ஸ்டோரி எனேபிள் ஆகும். ஸோ ஒன்ஸ் யூசர் ஸ்டோரி எனேபிள் ஆகிடுச்சு, ஸ்டார்ட்டுங்கிற பட்டன் உங்களுக்கு வந்துட்டு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் எனேபிள்னு சொல்லுவோம். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூசர் ஸ்டோரி வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு யூசர் ஸ்டோரிக்கு 30 minutes டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி சப்மிட் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த எக்ஸிக்யூஷன் வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டு வேறு யாருக்காவது அவைலபிள் மாதிரி காமிச்சிரும். ஸோ மேக்ஸிமம் 30 minutes. அதே மாதிரி யூசர் ஸ்டோரியில் நீங்கள் அப்லோட் பண்ண போகிற வீடியோ கேஸ்ட்டோட டைமிங் பார்த்திங்கன்னா 15 seconds தான். 30 seconds கிடையாது, 15 seconds தான். ஸோ அந்த டைமிங்குள்ளே நீங்கள் ஸ்டோரியை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஸ்டோரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்னொன்று வந்து எஸ், நோ, இன்னொன்று வந்துட்டு நாட் பாசிபிள் டு டெஸ்ட் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஆட் டு கார்ட் அப்படிங்கிறது தான், ஆட் அ ப்ராடக்ட் டு கார்ட் அப்படிங்கிறது தான் யூசர் ஸ்டோரி. அப்படின்னா இப்போ மீஷோ மாதிரி ஒரு ஆப்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது உங்கள் கார்ட்டில் வந்து விழுகுதா அப்படிங்கிறது தான் டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு நான் கிளிக் பண்ண விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுக்கணும். இல்லை கிளிக் பண்ண விழுகலை அப்படின்னா நோ கொடுக்கணும். நோ கொடுக்கும்போது என்ன விஷயம்னா நீங்கள் வந்துட்டு அதாவது பக்கையும் வந்துட்டு சேர்த்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் பக்காக அதை வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு நாட் பாசிபிள் டெஸ்ட்டு, அதாச்சும் இப்போது ஆப் ஓப்பன் பண்ணதுமே கிராஷ் ஆகுது, அதனால் என்னால் இதை பாசிபிள் இல்லை அப்படின்னு என்ன டெஸ்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறத நாட் பாசிபிள் டெஸ்ட்டுன்னு கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூசர் ஸ்டோரியில் நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணீங்க, ஹவு டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி அடட், இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை ரைட் பண்ணணும். ஐ ஓப்பன் ஆப் அண்ட் ஐ ஓப்பன் த பர்டிகுலர் ப்ராடக்ட் அண்ட் கிளிக் த ஆட் டு கார்ட் ஆப்ஷன், இட் வாஸ் ஆடட் டு த கார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறத வந்துட்டு கிளியராக மென்ஷன் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக எழுதி நீங்கள் அதில் வந்து அப்லோட் பண்ணணும். எடிட் பண்ணி அதில் டெக்ஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு அட்டாச்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரியே 15 seconds வீடியோ எடுத்து போடணும். சின்ன சின்ன டாஸ்க் தான். பொதுவாக வந்துட்டு யூசர் ஸ்டோரிக்கே 0.25 தான் வந்துட்டு டாலர் நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஃபிக்ஸ்டு அது மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த யூசர் ஸ்டோரி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிறத ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. பர்டிகுலராக இருக்காது, ஜென்ரலாக அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத சைடில் அந்த ரைட் சைடில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் யூசர் ஸ்டோரி எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த என்விரான்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ செகண்ட்ஸில் எவ்வளோ டைம் எடுத்துச்சு உங்களுக்கு இந்த யூசர் ஸ்டோரி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு, அது ஆப்ஷனல் தான். வேணால் நமக்கு 1 minute 2 minutes 5 minutes அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இதை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ஒரு 4-5 தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பக்கு கொடுத்தா கூட நமக்கு வந்து எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன் இருக்குது. ரீப்ரொடக்ஷனுக்கு நம்மளால் எடிட் பண்ண முடியாது, ஆனால் டெலீட் பண்ண முடியும். ஆனால் யூசர் ஸ்டோரியை எதுவுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதில் எதுவுமே பண்ண முடியாது. யூசர் ஸ்டோரி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வியூ எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னாலுமே நமக்கு அந்த டெஸ்ட்டுக்குள்ளே தெரியாது. டெஸ்ட்லேருந்து நம்ம மேலே ஆக்டிவிட்டியில் போனீங்கன்னா ஆக்டிவிட்டியில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ பக் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ ரீப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதில் அந்த கேட்டகரியில் யூசர் ஸ்டோரியும் இருக்கும். அந்த யூசர் ஸ்டோரியில் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்துட்டு அப்ரூவ்டா இல்லை நான் அப்ரூவ்டா அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இடத்துல போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்க, சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யூசர் ஸ்டோரிக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த யூசர் ஸ்டோரி போய்க்கலாம். இப்போ இந்த யூசர் ஸ்டோரி டைமிங் முடிஞ்சிருச்சு, என்னால் சப்மிட் பண்ண முடியலனாலும் நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு இன்னொரு தடவை வேணாலும் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், வேறு யாரும் எடுக்காமல் இருந்துச்சுன்னா. நான் சொல்லும்போது இடையில வந்துட்டு பக்கை வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே வந்துட்டு டிஎல் வெரிஃபை பண்ணுற வரைக்கும் தான் நம்ம பண்ண முடியும். ரீப்ரொடக்ஷன் ஆனாலுமே அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேணால் நம்மளால் எடிட்டிங்கும் டெலீட்டும் பண்ணிக்கலாம். ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அடுத்த யூசர் ஸ்டோரிக்கு போய்க்கலாம். யூசர் ஸ்டோரியோட ரிசல்ட்டு ஆக்டிவிட்டியில் போய் பார்த்துக்கலாம். நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.